ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1 2026 கேட்ட முக்கியமான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்டு பாலினாமியல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஏன் ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, சிபிடி 1ல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆல்மோஸ்ட் வந்து 25+ கொஷின் வந்து போட்டிருப்பீங்க. ஒரு 3-4 கொஷின் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவும் அதே மாதிரி கேல்குலேட்டிவாகவும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அந்த ஸ்கிப் பண்ண கொஷினில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைப்ல இருந்து ஒரு கொஷின் இருந்திருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த கான்செப்ட்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, இதை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது ஒரு ஐடியா இருந்திருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணதுல கண்டிப்பாக இதுலேயும் ஒரு கொஷின் இருந்திருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பை வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். இதை நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து அப்கமிங்கில் வரப்போகிற அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிடி 2 எக்ஸாமாக இருக்கட்டும், அதில் இந்த டைப்ல இருந்து கொஷின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அது உறுதியாக சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சொல்கிற கான்செப்டில் சொல்கிற முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை முக்கியமான ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. அதுக்காக தான் மெயினாக ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்தது இந்த டாப்பிக்லேருந்து. அதனால் வீடியோ கரெக்டாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின்: if the both roots of the quadratic equation a into 8x square plus 4 plus bx plus 4x square minus 8 and 3a into 2x square plus 1 plus kx plus 3x square minus 6 equal to 0 are common. ஓகே, ஸோ ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேயும் வரக்கூடிய ரெண்டு ரூட்ஸுமே காமன் ஆயிருக்கு, அதாவது சேம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த 9b ஸ்கொயர் மைனஸ் 16k ஸ்கொயருடைய வேல்யூ என்ன, இது என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ரூட்ஸுமே காமன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் உள்ள ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கோ. ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும், அது ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கோ. செகண்ட் ரூட்ஸ்லையும் கிடைக்கிற ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா, ஏன்னா ரெண்டு ரூட்ஸும் காமன் சொல்லிட்டாங்களா. அப்போ இதில் உள்ள ரூட்ஸும் காமன் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டுடைய சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த ரெண்டு சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை ஈக்குவேட் பண்ணிட்டா என்ன நமக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரிசல்ட். ஓகேவா? ஸோ ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் வரக்கூடிய ரெண்டு ரூட்ஸ் காமன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, காமன் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த ரிசல்ட்டை போட்டுருங்க. ஓகேவா? இந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் கொஷினே இருக்கும், அப்படி தான் கேட்க முடியும். ஓகேவா? ஸோ இதிலிருந்து எனக்கு கே உடைய வேல்யூவோ அல்லது ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதோடைய வேல்யூவோ தான் கேட்க முடியும், அது இதிலிருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட் தெரிஞ்சுன்னா சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் இந்த ரிசல்ட் தெரிஞ்சா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த a into 8x square plus 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். ஓகேவா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மெட் எப்படின்னா ax square plus bx plus c. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 8a plus 8a plus 4 சாரி ஆமாம் 8a plus 4 into x square. இந்த x square நான் வெளியே வச்சுக்கிறேன், ஏன்னா இங்கே 8a x square இருக்கு, இங்கே 4x square இருக்கு. ஓகேவா? ஸோ அதான் 8a plus 4, இந்த x square வெளியே எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் bx ப்ளஸ் அடுத்தது இந்த a plus 4ன்னு வருமா, இந்த உள்ள a மல்டிப்ளை பண்ணால் இது ஒரு கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் இங்கே -8 இருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ 4a minus 8 equal to 0. ஸோ இப்போ பாருங்க ax square plus bx plus c என்ற டேர்முக்கு வந்துருச்சா. ஓகேவா? c equal to 0. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மெட்டுடைய ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? அந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் உள்ள 3a மல்டிப்ளை பண்ணாக்கா 6a ப்ளஸ் இங்கே 3x ஸ்கொயர் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 6a ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் kx ப்ளஸ் 3a minus 6 equal to 0. ஓகேவா? இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாச்சா, இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணாக்கா நமக்கு டைரெக்டாக என்ன கிடச்சிரும்னா இங்கே
b உடைய வேல்யூ k உடைய வேல்யூ கிடைச்சிரும். கரெக்டா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது b k தான் கண்டுபிடிக்கணும். இந்த b யும் k யும் எங்க இருக்கு? இங்க இருக்கு. x உடைய கோஎஃபிஷியன்ட்ல இருக்கு. ஓகேவா? சோ அப்ப நான் b1 by b2 equal to நீங்க c1 by c2 பண்ணலாம் அல்லது a1 by a2 பண்ணலாம். நான் a1 by a2 எடுத்துக்கிறேன். a1 by a2ல நான் 4 நான் காமனா வெளிய எடுக்கிறேன். வெளிய எடுத்தா என்ன வரும்? 2a plus 1. அடுத்தது இங்க கீழ 3a நான் காமனா வெளிய எடுத்துக்கிறேன். 3a காமனா வெளிய எடுத்தாக்கா 2a plus 1 ன்னு வரும். கேன்சல் ஆயிரும். அப்ப b by k உடைய வேல்யூ 4 by 3. அதாவது இது ரேஷியோல இருக்கறனால b உடைய வேல்யூ 4a, k உடைய வேல்யூ 3a ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் அத நான் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் இதல இப்போ 9b² minus 16k² தான் வச்சிருக்காங்க. நான் இந்த 9b² நான் எப்படி எழுதிக்கிறேன்? நான் இந்த 9 எப்படி எழுதிக்கிறேன்னா 3² ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? சோ இத 3² ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து b² 4² a² எழுதிக்கலாமா? மைனஸ் அடுத்து 16 வந்து 4² ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து k² 3² a². இப்போ பாருங்க 3² 4² a² minus 3² 4² a². என்னது? 0. கேன்சல் ஆயிருமா? சோ அப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 0. ஓகேவா? இதுல முக்கியமா தெரிய வேண்டியது இந்த ரிசல்ட். ஓகேவா? அடுத்த क्वेश्चन. Solve the following system of 3 equation in 3 unknown. ஓகே. சோ இது வந்து ஒரு ஈஸியானதா. ஆனா எல்லாரும் நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. பட் ஆனா இது எப்படி பண்ண கூடாதுன்றது சொல்லிறேன். இதுல இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? சால்வ் பண்ணி நீங்க ஒரு ரெண்டு ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டு அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் வந்திருக்கும். அதாவது ரெண்டு வேரியபிள் உள்ள ஒரு எக்ஸ்பிரஷன் வந்திருக்கும். அதையும் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணி x உடைய வேல்யூ z உடைய வேல்யூ கண்டுபிடிச்சு அதை இன்னொன்னுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி y உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. இதுதான் ஜெனரலா எல்லாரும் பண்றது. ஓகேவா? பட் அப்படி பண்ண வேணாம், பண்ண தேவையில்லை. ஓகேவா? சோ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்க x minus 3z equal to minus 5 ன்னு இருக்கு. கரெக்டா? சோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை மட்டும் எடுத்துக்கிறேன். இதுல ரெண்டு வேரியபிள் தான் இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு வேரியபிள் அதாவது x உம் z உம் ஆப்ஷன்ல ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கறேன். சோ ஆப்ஷன்ல பாருங்க இங்க 4 minus 3. அடுத்து இங்க 4 3 ஈக்குவலா இல்ல. அடுத்து இங்க -4 -3 ஈக்குவலா இல்ல. அடுத்து -4 -2. சோ இப்போ இங்க x பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 4 ஈக்குவலா இருக்கு. கரெக்ட்டா? ஆனா y பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க -3 அதுக்கு அப்புறம் இங்க -3 இருக்கு. ஆனா x வந்து இங்க -4 + 4 ன்னு இருக்கு. கரெக்ட்டா? அப்ப x உம் z உம் எந்த ஆப்ஷன்லயும் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இல்லன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் இத தான் நான் யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நான் சூஸ் பண்றேன். இங்க x - 3z. x என்ன 4 - 3z. சோ 3 of -3 + 9. அப்ப 4 + 9 13 வருது. ஆனா அங்க -5 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து செகண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 - 3 into 4 minus 3 into 3. அப்ப 4 minus 9 என்ன வரும்னா -5 satisfy ஆயிருச்சு. சோ ஆப்ஷன் B தான் கரெக்ட். ஓகேவா? இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணுமே பண்ணல. இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஓகேவா? பட் இத நீங்க ஜெனரலா நீங்க சால்வ் பண்ணீங்க, நார்மலா பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க டைம் எடுக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? ஆப்ஷன் பார்த்துக்கிட்டேன். x உம் z உம் ஈக்குவலா இருக்கானே. ஏதாவது ஒரு சிம்பிளா ஏதாவது ஒன்னு சின்ன ஒரு ட்ரிக்கை தான் ஒளிச்சு வச்சிருப்பான். அத நம்ம கண்டுபிடிச்சா ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இங்க x உம் z உம் ஈக்குவலா இல்லன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா வேற வழியே இல்ல. கண்டிப்பா இதை நீங்க சால்வ் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் அப்படி வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகேவா? வேற தான் வச்சிருப்பான். ஏதாவது நீங்க சிம்பிளா யோசிக்கிறீங்களான்றத பாக்குறதுக்காக அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த क्वेश्चन. If a is the positive integer such that the equation a² - 7a plus 7a into x² plus x plus 12 equal to 0 and 240x² plus 8x plus a² minus 4 equal to 0, both have common roots. Okay. So இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா both have roots common அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது common roots ன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன பார்த்தோமோ அதேதான். common rootsனா நீங்க என்ன பண்ணணும்? கண்ணை மூடிட்டு a1/a2 equal to b1/b2 equal to c1/c2 அவ்வளவுதான். ஓகேவா? சோ இதுல a உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். நீங்க எதனால ஈக்குவேட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு சிம்பிளிஃபையா இருக்கோ, எது உங்களுக்கு ஈஸியா வந்து சால்வ் பண்ண முடியுதோ அந்த ரெண்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் வந்து b1/b2 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா 1/8 ன்னு வருது. இங்க x உடைய கோஎஃபிஷியன்ட் 1, இதுல x உடைய கோஎஃபிஷியன்ட் 8. 1/8 b1/b2 equal to c1/c2 12/a² - 4 அவ்வளவுதான்.
ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 96. இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 96 ப்ளஸ் மைனஸ் 4 அது வந்து அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 4ன்னு வரும். இப்போ 96 ப்ளஸ் 4 100. ஓகேவா? ஸோ அப்போ ஏ உடைய வேல்யூ என்ன போட்டுறக்கூடாதுன்னா வெறும் ப்ளஸ் 10 போட்டு போயிடக்கூடாது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. ஓகேவா? ஏ உடைய பவரில் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 இருக்குன்னா 2 ரூட்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 வரும். ஓகேவா? ப்ளஸ் 10 மைனஸ் 10 இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏ இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் ஏ உடைய வேல்யூ என்ன எடுக்கணும்னா 10 எடுத்துக்கணும். புரியுதா? ஸோ சில டைம் வந்து கண்டிஷன் கொடுப்பாங்க, அதுக்காக தான் நான் இது ரெண்டு எழுத சொல்லுங்கள். சில டைம் கண்டிஷன் என்ன கொடுப்பான்னா இஃப் ஏ லெஸ் தென் 0 அப்படின்னு கொடுத்துருவான். அப்படி கொடுத்தானா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏ உடைய வேல்யூ மைனஸ் 10 எடுக்கணும். புரியுதா? அல்லது ஏ வந்து நெகட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு கொடுத்துருப்பான், அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஏ உடைய வேல்யூ மைனஸ் 10 எடுக்கணும். புரியுதா? இந்த கண்டிஷனை பொறுத்து தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர நீங்களாம் வந்து ஏ ஸ்கொயர் 100னா ஏ உடைய வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும் நீங்களும் அசியூம் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஓகே, சரி. இப்போ ஏ 10 கிடச்சிருச்சா? இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர். ஓகேவா? 10 + 2 இங்கே 12 × 13 டிவைடட் பை 6 கேன்சல் பண்ணால் 2 டைம் 26. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இதில் காமன் ரூட்ஸ்னா a1/a2 = b1/b2 = c1/c2ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது if alpha is the root of the equation 2x into 2x plus 1 = 1, then the other root is. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டுக்கு மாற்றிடணும். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் 2 ரூட்ஸ் வந்து கிடைக்கும். அதுலேருந்து தான் நீங்கள் வந்து சம் ஆஃப் ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸுன்றதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியும். கரெக்டாக? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதாவது ax² + bx + c = 0ன்ற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ 4x² + 2x - 1 = 0. ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு நான் இப்போ கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் சம் ஆஃப் ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னு 2 இருக்குது. ரெண்டுக்குமே டேரெக்டாக ஒரு ரிசல்ட் இருக்குது. அதில் இப்போ நான் 2ல் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஒரு ரூட் ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டா இன்னொரு ரூட் என்ன அப்படின்னு கேட்குறான், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவில் கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் = c/a. ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை வச்சு தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா = c/a. c-ன்றது என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம், -1 இருக்குது. ஏன்றது x² கோஎஃபிஷியன்ட். கரெக்டாக? ஸோ இப்போ அவன் கேட்குறது என்ன கேட்குறான்னா அதர் ரூட் என்னன்னு கேட்குறான். அதாவது பீட்டா உடைய வேல்யூ என்னன்னு கேட்குறான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாவில். ஸோ என்னதுன்னா -1/4 ஆல்ஃபா. அவ்வளோதான். இது நீங்கள் சம் ஆஃப் ரூட்ஸ்லையும் கண்டுபிடிக்கலாம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்லையும் கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸில் கண்டுபிடிச்சா ஈஸி. ஓகேவா? டக்குன்னு வந்துடும். அடுத்தது how many solutions for the given 3 unknowns are possible to satisfy all these equation? ஓகே, இந்த கொஷினை மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து அந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினைட் சொல்யூஷன் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இருக்கும். என்னன்னா a1/a1 = b1/b1 a1/a2 = b1/b2 = c1/c2 இப்படி இருந்துச்சுன்னா அது இன்ஃபைனைட் சொல்யூஷன். a1/a2 = b1/b2 not equal to c1/c2னா நோ சொல்யூஷன். அந்த மாதிரிலாம் இப்போ கண்டிஷன் இருக்குல்ல. ஸோ இங்கே a1/a2 அப்போ 2 தான் உங்களுக்கு வந்து தெரியும். கரெக்டாக? அப்போ மூணாவது உங்களுக்கு இங்கே 3 எக்ஸ்பிரஷன் இருக்குது. அதாவது a1 a2 a3 3 இருக்குது. இங்கே b1 b2 b3 இருக்குது. இப்போ இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இது என்ன பண்ணணுன்ட்டு. அப்படியே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பண்ணியிருப்பீங்க. இந்த ஜென்ரலாக ஒரு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இதை தயவு செஞ்சு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஏதாவது நீங்கள் நோட் பண்ணியோ வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. ஓகேவா? ஸோ யூனிக் சொல்யூஷன்னா a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2 இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன். இன்ஃபைனைட் சொல்யூஷன்னா மூணுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது இன்ஃபைனைட். அதாவது a1/a2 b1/b2 c1/c2 இது 3 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா. நோ சொல்யூஷன்றது a1/a2 = b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2 இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன். ஓகேவா? ஓகே, சரி. இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இதில் a1 a2 a3 இருக்குது, 3 இருக்குது. ஏன்னா 3 ஈக்குவேஷன் இருக்கிறனால. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் 2 ஈக்குவேஷனாக ஃபஸ்ட்டு நான் கொண்டு வரணும். அவ்வளோதான். இதை 2 ஈக்குவேஷனாக நான் கொண்டு வந்துட்டா ஈஸி. அதை எப்படி பண்ணணும்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன்.
அடுத்தது தேர்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ என்ன வரும், 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா ப்ளஸ் 3 காமா ஈக்குவல் டு 12. கேன்சல் பண்ணாக்கா 5 பீட்டா மைனஸ் 2 காமா ஈக்குவல் டு -2. இது ஒன்று கிடச்சிருச்சா. இப்போ அடுத்தது செகண்ட் எக்ஸ்பிரஷன் 2 ஆல்ஃபா மைனஸ் 3 பீட்டா ப்ளஸ் 4 காமா ஈக்குவல் டு 10. ஓகேவா. இப்போ இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 2ஆல் மல்டிப்ளை தேர்ட் எக்ஸ்பிரஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா ஈக்குவல் டு 8. இப்போ இதை நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ண என்ன வரும், இது கேன்சல் ஆயிரும். -5 பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 காமா ஈக்குவல் டு 2. அதாவது இந்த எக்ஸ்பிரஷனையும் பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு. இது அப்படியே மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது இது, கரெக்டாக. ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஈக்குவலாக தான் வரும். அதாவது எப்படின்னா a1/a2 இங்கே என்ன இருக்குன்னா a1/a2 b1/b2 ஈக்குவல் டு c1/c2 கண்டிப்பாக இதில் ஈக்குவலாக வரும். ஓகேவா. ஸோ அப்போ ஈக்குவலாக வந்துருச்சுன்றப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் வரும். புரியுதா. ஸோ இப்போ இந்த பீட்டாவை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த காமாவை நான் பின்னு வச்சுக்கிறேன், இந்த கான்ஸ்டன்டாவை நான் சின்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் a1/a2 என்ன வரும், இங்கே 5/-5 ஈக்குவல் டு அடுத்தது b1/b2 -2/2 ஈக்குவல் டு c1/c2 -2/2. ஸோ எப்படி பார்த்தாலுமே இங்கே என்ன வரும், -1 -1 -1 மூணுமே ஈக்குவல் வந்துருச்சா. மூணுமே ஈக்குவல் அப்படின்னா இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன். அவ்வளோதான். ரெண்டுமே ஒரே பாயிண்டில், அதாவது ஒரே ஸ்ட்ரைட் லைன்லேயே என்ன இருக்குன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே லை ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2 வந்துருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன். புரியுதா. a1/a2 ஈக்குவல் டு b1/b2 நாட் ஈக்குவல் டு c1/c2 இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன். ஓகேவா. நீங்கள் இதை கொண்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்துட்டு இந்த கண்டிஷனில் எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுபடி நீங்கள் போட்டு போயிடணும். இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ஸோ இதை தயவு செஞ்சு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே, அடுத்த கொஸ்டின். For what values of k will the equation x square plus kx plus 361 equal to 0 have equal roots? Okay. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம், ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூட்ஸ் வந்து காமனாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். a1/a2 ஈக்குவல் டு b1/b2 ஈக்குவல் டு c1/c2. இப்போ இங்கே ஒரே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவல் ரூட்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நான் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஒன்றுமே இல்லை. ஈக்குவல் ரூட்ஸுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, b² - 4ac இதை வந்து டிட்டர்மினன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இது வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேவா. ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா. greater than 0 இருந்துச்சுன்னா ரியல் ரூட், less than 0 இருந்துச்சுன்னா இமேஜினரி ரூட்ஸ். ஓகேவா. ஸோ இதுதான் டிட்டர்மினன்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது ஏன் டிட்டர்மினன்ட் சொல்கிறாங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ஸை வந்து இது ஈக்குவல் ரூட்டா அல்லது ரியல் ரூட்டா, அந்த ரூட்ஸோடைய நேச்சரை வந்து டிஃபைன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இதுதான், அதாவது டிட்டர்மைன் பண்ணுறது இதுதான்றனால இதுதான் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் சொல்லுவாங்க, b² - 4ac. ஓகேவா. இது நான் தனியாகவே இது ஃபுல்லாக எடுக்கிறேன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவே போடுறேன், இன்ட்ரோடக்ஷன்லேருந்து எல்லாம் போடுறேன். இது ரொம்ப முக்கியமான டைப். இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு நான் இது சொல்கிறேன் இது ஏன் அப்படின்ட்டு. பட் இது எதனால இதெல்லாம் வந்துச்சு அப்படின்றத நான் தெளிவாக அடுத்ததெல்லாம் நான் வீடியோ போடும்போது நான் பேசிக்லேருந்து சொல்கிறேன், அவங்களுக்கு அப்போ புரியும் இது ஏன்ட்டு. இப்போதைக்கு நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. b² - 4ac ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் ரூட். ஓகேவா. ஸோ இப்போ அவ்வளோதான், இதில் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். இதில் ஏன்றது x² உடைய கோஎஃபிஷியன்ட், bன்றது x உடைய கோஎஃபிஷியன்ட், cன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அப்போ k² - 4ac, இந்த -4ac அங்கிட்டு போச்சுன்னா +4ac வருமா. ஸோ அப்போ 4 a 1 × 361 என்னது 19². கரெக்டாக.
ஸோ இப்போ நான் இந்த 4ஐயுமே நான் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ k ஸ்கொயர் ஈக்குவல் டு 38 ஸ்கொயர். ஸோ அப்போ k உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 38. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ C உடைய ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 38. இந்த கண்டிஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, சில இதில் பார்த்தீங்கன்னா ரியல் ரூட்லேயே கொஸ்டின் கேட்பாங்க, பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது அதுவுமே. ஓகேவா, நான் அதுவும் சொல்கிறேன் அதுக்கு என்ன கண்டிஷன் வரும்ன்ட்டு. இது ரொம்ப முக்கியமானது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் மினிமம் வேல்யூ அண்டு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிற கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தாங்க. இதில் என்னன்னா சிலருக்கு வந்து இதில் மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தெரியாது. மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, மேக்ஸிமம் வேல்யூக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி மேக்ஸிமம்க்கு எதாவது ஃபார்முலா கண்டுபிடிச்சிருப்பீங்க, மினிமம் எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியாது. ஒன்றுமே இல்லை, ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். அது என்ன அப்படின்னா இதுதான், மினிமம் அண்டு மேக்ஸிமம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது. ஓகேவா, ரெண்டுக்குமே இதே தான், மேக்ஸிமம் வேல்யூக்கும் சரி மினிமம் வேல்யூக்கும் சரி இந்த தான். ஓகேவா, ஸோ இந்த குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷனுடைய இது எப்படி வரும்னாக்க அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணால் இது வந்து ஒரு பேராபோலா மாதிரி வரும். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம்ன்றப்ப பார்த்தீங்கன்னா இது கண்டிஷன் ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் அப்போ பார்த்தீங்கன்னா ஏ லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் கிடைக்கும், ஏ கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, அவ்வளோதான் விஷயமே. ஓகேவா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஏ லெஸ் தென்னா மினிமம்ன்ற மாதிரி நீங்கள் போயிடக்கூடாது. ஏ லெஸ் தென்னா அப்படியே ஆப்போசிட், மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஏ கிரேட்டர் தென் 0னா மினிமம் வேல்யூ கிடைக்கும். பட் எக்ஸ்பிரஷன் அதாவது ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான், 4ac - b²/4 இதுதான். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம்ன்றப்ப பார்த்தீங்கன்னா இங்கே பேராபோலால இங்கே இப்படி இருக்கும், இதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட்டு. மினிமம்ன்றப்ப பார்த்தீங்கன்னா பேராபோலால இப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சம் கேட்பாங்க மினிமம் அண்ட் மேக்ஸிமம்க்கு. ஓகேவா, இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். The common roots of the equation x² - 21x + 110 = 0 and 110 plus x² plus x minus x² = 0 is. ஓகே, ரெண்டுலையுமே காமன் ரூட்டு இதில் வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுலேயும் உள்ள காமன் ரூட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இது ரெண்டையுமே ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். இது வந்து f(x), இது வந்து g(x)ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ரெண்டு இது வந்து பாலினாமியல், இது ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லேயும் ஒரு காமன் ரூட் வந்து இருக்குது அப்படின்னாக்கா இந்த காமன் ரூட்டு நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அப்போ இது f(x)ன்னு வச்சுக்கிட்டாக்கா கண்டிப்பாக இது f(a) = 0ன்னு இருக்கும். அதே மாதிரி இது g(a) = 0ன்னு இருக்கணும். ஓகேவா, அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே எனக்கு காமன் ரூட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நான் இதில் ஏன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். f(a) இப்போ a² - 21a + 110 = 0. ஓகேவா, அடுத்தது இங்கே இதுலேயும் பார்த்தீங்கன்னா -a² + a + 110 = 0. அவ்வளோதான். இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணால் டைரெக்டாக எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். 20a = -220. அப்போ a உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -11. மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா? -a² + a + 110 = 0. ரைட்டு, -20. -20a = -220. அப்போ a உடைய வேல்யூ +11. பார்த்தீங்களா, மைனஸ் விட்டாக்கா முடிஞ்சு போச்சு. இதோட ஆன்சர் 11. இப்போ ஓகேவா, அவன் என்ன கேட்குறான், காமன் ரூட் என்னன்னு கேட்குறான். நான் காமன் ரூட் ஏன்னு வச்சுருந்தேன். அப்போ இந்த ஏ உடைய வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கிது, 11 கிடைக்குது. அப்போ இந்த ரெண்டுலேயும் உள்ள காமன் ரூட் எனக்கு 11. புரியுதா? ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ரூட்டுமே காமனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகேவா, a1/a2 = b1/b2 = c1/c2. இங்கே வந்து இதில் ஏதோ ஒரு ரூட்டு வந்து காமனாக இருக்குது. புரியுதா? நீங்கள் என்ன போட்டுறக்கூடாது, a1/a2 = b1/b2 = c1/c2 போட்டுறக்கூடாது. காமன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு ரூட்டு காமனாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, அந்த ரூட் என்ன அப்படின்னு
கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இதில் ஏன்ற ஒரு ரூட் ஏ பின்னு 2 ரூட் இருக்குன்னு வச்சுப்போம். அதில் ஏன்றது மட்டும் காமன் அப்படின்னா அப்போ இதுலேயும் அது காமனாக இருக்கும், இதுலேயும் காமனாக இருக்கும். இது f of x equal to 0, இது f of x இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், இது g of x வச்சுக்கிட்டா அதில் f of a equal to 0 இருக்கணும். அது 0 இருந்துச்சுன்னா தான் பார்த்தீங்கன்னா அதில் ரூட்ஸே கிடைக்கும். ஓகேவா? இது ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. இப்போ இந்த பாலினாமியல்ல ஒரு இது கொடுத்துருப்பான். இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து எனக்கு x மைனஸ் ஏவால் டிவைட் ஆகுது அப்படின்னா இதில் ரிமைண்டர் என்ன அப்படின்லாம் ஒரு சம் பார்த்துருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இதில் x மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0ன்னு போட்டு x உடைய வேல்யூ வந்து ஏன்னு போட்டு நீங்கள் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. கரெக்டாக? அதே தான். ஓகேவா? ஸோ இங்கே வந்து காமன் ரூட் இருக்குன்னா இங்கே 0னா ரிமைண்டர் என்னன்னா இந்த இடத்துல 0ன்னு வரணும். வந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த காமன் ரூட் வந்து இந்த எக்ஸ்பிரஷனை வந்து கண்டிப்பாக எனக்கு வித்தவுட் ரிமைண்டரில் டிவைட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது 2 ஈக்குவல் டு 0ன்னு போடணும். ஓகேவா? ஓகே, சரி. இதை நான் ஜென்ரலாக நடத்தும் போதெல்லாம் சொல்கிறேன், இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கொஷின் பாருங்கள். இதை கண்டிப்பாக சொல்கிறேன், இதை ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இது வந்து எப்படி பண்ணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்காது, இல்லை நீங்கள் தப்பாக சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான், k உடைய என்ன வேல்யூ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருந்தால் இந்த எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக எனக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிட்டர்மினன்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, b ஸ்கொயர் மைனஸ் 4ac இது ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா ரியல் ரூட்ஸு. ஸோ ரியல் ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ், அதாவது பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் வரும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஈக்குவேஷன் வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கான பாசிபிளும் இருக்குது. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0வாக இருக்கும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஈக்குவேஷன் கண்டிப்பாக எனக்கு பாசிட்டிவ்லாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த a கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். ஓகேவா? இந்த ரெண்டு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் a கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும், அதாவது x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? a கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0வாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த டிட்டர்மினன்ட் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே b ஸ்கொயர் மைனஸ் 4ac மைனஸ் 4ac 12 into 27 less than 0. ஸோ அப்போ k ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு இதை நான் 4 into 3ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை 9 into 3ன்னு எழுதிக்கிறேன். k ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் இன்ட்டு இது 3 ஸ்கொயர், அதுக்கப்புறம் இது ஒரு 3 ஸ்கொயர், அப்போ இந்த 9 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? k ஸ்கொயர் மைனஸ் 36 less than 36 ஸ்கொயர் less than 0. கரெக்டா? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், k plus 36 into k minus 36 less than 0. ஸோ அப்போ k உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா k plus 36 less than 0. இப்போ k உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா இது less than 36. அடுத்தது k minus 36 less than 0 அப்படின்னா k உடைய வேல்யூ அவ்வளோதான். ஸோ இப்போ k உடைய வேல்யூ எனக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -36 இருந்து +36 வரைக்கும் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர். ப்ளஸ் ஆர் மைனஸும் கொடுத்துருக்கான் குழப்பறதுக்காக. ஓகேவா? ஈக்குவல்ட்டு கிடையாது. ஓகேவா? இங்கே எல்லாமே லெஸ் தென் தான் இருக்குது. கரெக்டாக? அதனால் டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0. ஓகேவா? ஸோ கண்டிஷனே பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இது ஈக்குவேஷன் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா a கிரேட்டர் தென்னாக இருக்கணும். அதே மாதிரி இந்த டிட்டர்மினன்ட் லெஸ் தென் 0வாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் பாசிட்டிவ்ல இருக்கும். Which of the following is equivalent to the quadratic equation? Okay. இதில் பார்த்தீங்கன்னா எது வந்து quadratic equation ஃபார்மேட்னு கேட்குறான். நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அது quadratic equation. ஸோ இங்கே x கியூப் இருக்கா? வராது. அடுத்தது இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன அது டினாமினேட்டர் சேம் தானே, x மைனஸ் 1, அப்போ மேலே 3x, அப்போ 3x divided by x minus 1 equal to 3,
x equal to x minus 1 வருது. இதுவும் quadratic equation கிடையாது. கரெக்டா? ஸோ அப்போ இதுவும் ஆப்ஷன் பியும் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வருது, எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு வருது. அப்போ இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோரும் மைனஸ் எக்ஸ் பவர் ஃபோரும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே பேலன்ஸ் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். கரெக்டா? டூ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி. கரெக்டாக? அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும், மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்ற ஃபார்மெட்டில் வந்துருச்சு. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அவ்வளோதான். அடுத்தது, what is the nature of the roots of the following quadratic equation x minus 1 by x equal to 17? இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? இது ஏன்னு சொல்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஃபார்மெட்டுக்கு எழுதிட்டாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 17x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. கரெக்டா? ஸோ இப்போ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு எழுதியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றது தெரியாது. இதில் மூணுலையுமே பார்த்தீங்கன்னா ரியல் இருக்கு. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணியிருப்பீங்க, இதில் மட்டும்தான் நோ ரியல்னு கொடுத்துருக்கான், இதை போடுவோன்னு சொல்லிட்டு கெஸ்ஸில் சிலர் போட்டாலும் போட்டிருப்பீங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுன்னு தெரியாது. ரியலில் ஈக்குவல் இருக்கு, டிஸ்டிங்க்ட்னு இருக்கு, அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட்லேயே ரெண்டு ரேஷனல் இர்ரேஷனல் இருக்கு. இதில் என்ன பண்ணுன்னு தெரியலன்ட்டு விட்டுட்டு போயிருப்பீங்க சிலர். ஓகேவா? என்ன அப்படின்னா இதில் நான் சொன்னேன்ல ரூட்ஸ், இது வந்து ரூட்ஸோடைய டைப் எப்படி அப்படின்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இது வந்து ரியல் ரூட்டா அல்லது இமேஜினரி ரூட்டா அல்லது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரூட்ஸா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிட்டர்மினன்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரூட்ஸோடைய நேச்சரை வந்து டிட்டர்மைண்டே பண்ணும். கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இதில் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பி ஸ்கொயர் என்ன, 289 மைனஸ் 4AC, அப்போ 293ன்னு வருது. ஓகேவா? இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுன்னு தெரியாது. இது வந்து ஒரு ரியல் ரூட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஏன்னா ஈக்குவல் டு 0 வரல, அப்போ ஈக்குவல் ரூட்டு கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நோ ரியல் ரூட்டும் இங்கே இதுவும் கிடையாது. இப்போ இந்த ரியல் ரூட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே ரியல் தெரிஞ்சிருச்சு, ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருக்கான், கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஓகே, இது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4AC இது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஃபைன், இது அப்படியே விட்டலாம். இப்போ இது ரியல்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ரியலில் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு தெரியும், இதில் ரேஷனலா இர்ரேஷனலான்றது தெரியாது. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு ஜென்ரலாக வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4AC டிவைடட் பை 2A. கரெக்டா? இதானே? ஸோ இதில் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4AC இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சது பி ஸ்கொயர் மைனஸ் 4AC. அதை ரூட்ல இருந்து போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ரூட் 196 அப்படின்னாக்கா டைரக்டா எனக்கு 14ன்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? இப்போ ரூட் 16 அப்படின்னா எனக்கு 4ன்னு தெரியும். ரூட் 293 தெரியாது. கரெக்டா? அதாவது ரேஷனல் அப்படின்னா என்னன்னா பி பை கியூ ஃபார்மெட்ல உங்களால் எழுத முடிஞ்சா அது ரேஷனல், எழுத முடியலை அப்படின்னா அது இர்ரேஷனல். ஓகேவா? அதாவது என்ன சொல்றது, ஃப்ராக்ஷன்ல எழுத முடிஞ்சா. இப்போ ரூட் 16 நான் என்ன சொன்னேன், இங்கே 4ன்னு சொன்னேன்னா இதை நீங்கள் ஃப்ராக்ஷனாக எழுத முடியும். அப்படிதானே? 8/2ன்னு எழுதலாம், அதே மாதிரி 16/4ன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ராக்ஷனாக எழுத முடியும். அப்போ அது ரேஷனல். இதை இப்போ இந்த ரூட் 293ன்றது உங்களால் ஃப்ராக்ஷனாக எழுத முடியுமா? முடியாது. பாயிண்ட் அப்படியே பாயிண்ட்ல போயிட்டே இருக்கும். கரெக்டா? ஏன்னா இது வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து ரூட் வந்து வராது, உங்களுக்கு பாயிண்ட்ல போயிட்டே இருக்கும். அப்போ இது வந்து இர்ரேஷனல். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ இது டைரக்டா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ, அதாவது ஒரு 196ஓ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல வந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம்னா ரேஷனல் கொண்டு போயிடலாம். ஓகே, ரேஷனல் போட்டு போயிடலாம். இதுல உங்களால ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியல அப்படின்னா இர்ரேஷனல். அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, what will be the maximum value of the quadratic expression 10 into x minus 1 plus 5 minus 5x square plus 4 into 2 minus x plus 8. first இதை quadratic equationக்கு கொண்டு வந்துடணும். ax square plus bx plus c என்ற ஃபார்மட்டுக்கு. ஓகேவா? ஸோ 10x minus 10 அடுத்தது minus 5x square plus 8 minus 4x plus 8. ஓகேவா? அடுத்தது ஸோ இப்போ ax square plus bx plus c என்ற ஃபார்மட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். minus 5x square plus 6x
plus 6. இந்த quadratic equationக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூக்கு நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபார்முலா அப்படின்ட்டு. 4ac minus b square divided by 4 அப்படின்ட்டு. ஆஹா, இது இல்லை பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் பி நான் டினாமினேட்டரே பார்க்கல. ஸோ தப்பாக இருந்தால் அதை மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ஓகேவா? 4ac மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a. ஓகேவா? ஓகே, 4a வரணும் டினாமினேட்டரில். ஓகேவா? நான் அந்த டினாமினேட்டரில் பார்க்காம அவசரில் போட்டேன். ஓகேவா? சரி, இப்போ இதில் நான் ரெண்டையுமே ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் அப் பண்ணால் என்ன வரும்? இங்கே 4ac பை 4a 4a கேன்சல் ஆயிரும். c மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a இருக்குமா? நான் இந்த மேக்ஸ் சீரிஸ் நடத்தும் போது இந்த ஒரு ஃபார்முலா நான் சொல்லியிருந்தேன், இது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இது மேக்ஸிமம் வேல்யூக்கும் சரி மினிமம் வேல்யூக்கும் சரி இந்த இதுதான், சி மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதுதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, சி மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a. ஓகேவா? இங்கே சின்றது கான்ஸ்டன்ட். மைனஸ் பி ஸ்கொயர், சி மைனஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் என்ன 36 by 4a. 4 into minus 5 minus 20 வரும். அப்போ இந்த இடம் பிளஸ் ஆயிருமா? மைனஸ் ஆஃப் மைனஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்னா இங்கே 36 டிவைடட் பை 20 இருக்கா? இதை நான் இந்த 20-ஐ இந்த 10ஆல் டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணிட்டாக்கா என்ன வரும்னா இங்கே 3.6ன்னு வரும். அதுவுமே டிவைடட் பை 2னா 1.8. அப்போ 7.8. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சி மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a அல்லது நீங்கள் 4ac மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a போட்டாலும் ஓகே தான், எல்லாம் ஒன்று தான். இப்போ இது த மினிமம் வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன். இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, மேக்ஸிமம் ஆஃப் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 2p பிளஸ் 4 கமா மைனஸ் 2p சாரி மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2p மைனஸ் 4 இன் த ரேஞ்ச் 0 less than or equal to p less than or equal to 1. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப், இப்போ ஒன்றும் இல்லை, இதில் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக இங்கே என்ன கண்டுபிடிச்சோம்? இங்கே மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணால் டேரெக்டாக கிடச்சுன்னு சொன்னோம். ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ரெண்டுமே வந்து சேம் ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? பட் இங்கே ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இதில் என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். ஒரு என்ன சொல்லியிருக்கான்? மேக்ஸிமம் ஆஃப் இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான். ஒன்றும் இல்லை, இப்போ மேக்ஸிமம் ஆஃப் 5,3 அப்படின்னா என்ன போடுவீங்க? இது 5. மேக்ஸிமம் ஆஃப் 10,2 என்ன? 10. மேக்ஸிமம் ஆஃப் மைனஸ் 10, மைனஸ் 2 மைனஸ் 2. கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல எது மேக்ஸிமம் கேட்குறான். இப்போ இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இதை நான் ஏன்னு வச்சுக்கிட்டா இந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே மைனஸ் பண்ண வேல்யூ தானே இது மைனஸ் ஏவா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ மேக்ஸிமம் ஆஃப் ஏ கமா ஏ மைனஸ் ஏ என்ன வரும்? ஏ தான். கரெக்டா? அப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, குழப்பறதுக்காக கொடுத்துருக்கான் பி ஸ்கொயர் மைனஸ் 2p பிளஸ் 4. இதோடைய மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். புரியுதா? இதோடைய மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டுல எது மேக்ஸிமமோ அதோடைய மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறான். புரியுதா? அதுக்காக தான் இங்கே நான் இதை சொன்னேன். இங்கே இந்த சைடில் எழுதிருக்கேன் பார்த்தீங்களா, இது ரெண்டுல மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது எப்படின்ட்டு. ஸோ அப்போ இது ரெண்டுல எது மேக்ஸிமம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் தான் மேக்ஸிமம். இந்த மேக்ஸிமம்ல மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சி மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இங்கே சின்றது பார்த்தீங்கன்னா என்னது? 4 மைனஸ் பி ஸ்கொயர் பை 4. அவ்வளோதான். 4 மைனஸ் 1 3 முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? இதை குழப்பறதுக்காக என்ன பண்ணிட்டான், ஒரு மேக்ஸிமம்னு ஒரு ரேஞ்சு கொடுத்து அந்த ரேஞ்சில் எது மேக்ஸிமம்னு கேட்டு அதில் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேவா? அடுத்தது the quadratic equation
x square plus x plus p equal to 0 and x square plus 2x minus 3 equal to 0 have one root common. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாத்தீங்களா, ஒரு ரூட் காமன். ரெண்டு ரூட் காமனா இருந்துச்சு, ரெண்டுமே காமனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2 போட்டுருவோம். ஓகேவா, இங்க ஒரு ரூட் காமன். ஸோ அப்போ எனக்கு பாசிபிள் வேல்யூ ஆஃப் p என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு ரூட் காமன் அப்படின்னா நான் என்ன வச்சுக்கிறேன், ஏன்றது ஒரு காமன் வச்சுக்கிறேன். a bன்னு ரெண்டு ரூட் இருக்கு, அதில் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு ரூட் வந்து காமனாக இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ நான் அதை a சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் p ஈக்குவல் டு 0. ஓகேவா, அடுத்தது இது இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ரெண்டுமே ஈக்குவல் டு 0 தானே இருக்கு. அப்போ இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா, இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா பண்ணா என்ன வரும், a ஸ்கொயர் கேன்சல். ஸோ இங்கே என்ன வரும்னா a ஈக்குவல் டு p plus 3. இந்த a இங்கிட்ட கொண்டு வந்துறேன், இந்த 3 அங்கிட்ட கொண்டு போயிரு. இப்போ a equal to p plus 3 வந்துருச்சா. இப்போ இந்த a தூக்கி நான் என்ன பண்றேன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் a ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் p ஈக்குவல் டு 0 இருக்கு. கரெக்டா, நான் அதில் தூக்கி இந்த a சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ என்ன வரும்னா p plus 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் p plus 3 plus p equal to 0 இருக்கு. கரெக்டா, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா அவ்வளோதான். ஸோ இப்போ p ஸ்கொயர் பிளஸ் 8p பிளஸ் 12 equal to 0. கரெக்டா, இந்த 12 பிரிச்சாக்கா எப்படி பிரிக்கலாம், 6 into 2 பிரிச்சுக்கலாம். கரெக்டா, ஸோ அப்போ p உடைய வேல்யூ என்னதுன்னா -6, -2 வருது. அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இருக்கு, அதே ஆப்ஷன்ல எது கொடுத்துருக்கானோ அதை போட்டுற வேண்டியதான். ஓகேவா, என்ன கேட்குறான், வாட் இஸ் த பாசிபிள் வேல்யூ ஆஃப் p. pக்கு பாசிபிள் வேல்யூ என்ன இருக்கு, -6 இருக்கு -2 இருக்கு. ரெண்டுல எது இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா, ரெண்டும் கரெக்ட் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். if 3x plus 2y equal to 10 and 2xy equal to 3, find the positive value of ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் 3x minus 2y. இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின் தான். ஓகேவா, ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது, if alpha and beta are the roots of the quadratic equation 2x square minus 3x plus 5 equal to 0, find the value of alpha square plus beta square. ஓகே, ஸோ இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னு கேட்குறான். அதாவது ரெண்டு ரூட் ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கிட்டான். அப்போ இதில் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் சம் ஆஃப் ரூட்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இங்கே மைனஸ் பி இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பி உடைய வேல்யூ மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிரும். ஸோ அப்போ 3/2. ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்றது சி பை ஏ, அது 5/2. இப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா whole square equal to a plus b whole square equal to a square plus b square plus 2ab. கரெக்டா, இப்போ எனக்கு இந்த டேர்ம் தான் நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா, ஸோ அப்போ டைரக்டா இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் தான். இதில் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் 9/4. அடுத்தது இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 2 into ஆல்ஃபா பீட்டா, அதாவது 10/2 இருக்கா, நான் அதை 20/4ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்ன்றது -11/4. அவ்வளோதான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா -11/4. ஓகேவா, ஓகே. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கான கொஷின்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சு. இதில் நிறைய முக்கியமான டைப்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகேவா, இதில் நிறையாவது விஷயம் தெரிஞ்சிருக்காது, பட் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ சொன்னதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் டைப்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பாலினாமியலுக்குலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 இது போட்டிருப்பேன். நான் அதை கூட உங்களை படிக்க சொல்லி நான் இதில் குரூப்பில் நான் லிங்க் போட்டிருந்தேன். கரெக்டாக அதுலேருந்து கொஷின் வந்துருந்துச்சு. ஓகேவா, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ற கான்செப்டே நான் நடத்தியிருப்பேன். அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, அதுலேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் முக்கியமான கான்செப்ட் அண்ட் முக்கியமான சம்ஸோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.